ஹலோ, இப்போ நம்ம இன்னைக்கு அல்ஜிப்ராவில் சாப்டர் 3. எக்ஸசைஸ் 3.1 போட போகிறோம். எக்ஸசைஸ் 3.1 போடுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அந்த ரூல்ஸ், இந்த 3 ரூல்ஸ் தான் 3.1ல் இருக்க எல்லா சம்மையும் ரிப்பீட் ஆகிட்டு வரும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா m to the power of n into m to the power of m கொடுத்துருக்காங்க. பவர்ஸ் வந்து எப்போவுமே மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது அது ஆன்சரில் ஆட் ஆகும். ஓகேங்களா? எம் நம்மளுக்கு 2 வாட்டி இருக்கிறதால அந்த ஒரு எம்மை காமனாக எடுத்துக்கலாம். பவரை மட்டும் என்ன பண்ணணும், n இன்டூ எம் இருக்குல்ல, அது என்ன ஆகிடும், ப்ளஸ் எம் ஆகிடும். ஓகேங்களா? பாருங்கள், எம்மை காமனாக எடுத்துட்டேன், n இன்டூ எம் இருக்குது, அது நான் என்ன பண்ணேன், n ப்ளஸ் எம்மாக மாற்றிட்டேன். அடுத்தது செகண்ட் ஒன், x இன்டூ a ப்ளஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. வெளியில் மட்டும் ஒரு தனி வேரியபிள் கொடுத்து உள்ளே ஒரு டேர்மாக கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணும், அந்த ஒன்றை வச்சு உள்ளே இருக்க எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் x இன்டூ a, x இன்டூ a இன்டூ x இன்டூ b. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் தனியாக எடுத்து எழுதணும். அதே மாதிரி தான் இந்த செகண்டில் இருக்கிறது தான் தேர்டுக்கும் என்ன ஆகும், செகண்டில் இருக்கிறது தான் அப்படியே தேர்டுக்கும் நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஆகும். சரிங்களா? இங்கே பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்டூ ஏ ப்ளஸ் பி இருக்குது. இந்த டேர்மை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. அந்த டேர்மை வச்சு உள்ளே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸை மட்டும் வச்சு மல்டிப்ளை பண்ணலாம். எக்ஸ் இன்டூ a plus b into y into a plus b, y into a plus b. பார்த்துக்கோங்க, இந்த 3 ரூலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த 3 ரூல் தான் வந்து 3.1ல் இருக்க எக்ஸசைஸில் ஃபுல்லாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சரிங்களா? இந்த 3 ரூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பவர் எப்படி இன்டூலேருந்து ப்ளஸ்ஸாக மாற்றணும், அதுக்கப்புறம் அந்த ஒரு வேரியபிள் வச்சு உள்ள மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது. இந்த செகண்டு தேர்டு ஒரே மாதிரி தான் இருக்குது, அதனால் நம்மளுக்கு கஷ்டம் இல்லை. சரிங்களா? ஓகே, இப்போ எக்ஸசைஸ் 3.1ல் நம்ம செகண்ட் சம்லேருந்து பார்க்கலாம். ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் த டேர்ம்ஸ். ப்ராடக்ட்னா என்னது, ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன்ட்டு அர்த்தம். சரிங்களா? அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுது, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க. மைனஸ் 2mn, 2m the whole square பார்த்துக்கோங்க, minus 3mn. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம மல்டிப்ளிகேஷனில் போடலாம். minus 2mn into 2m the whole square into minus 3mn. மைனஸ் ப்ளஸ்லாம் கரெக்டாக போடுங்க, இல்லைனா அதுலேயே மார்க் நம்மளுக்கு கம்மியாயிடும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும், மைனஸ் 2mn அப்படியே எழுதிடுங்க, இன்டூ 2m த ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்குதால நம்ம என்ன பண்ணணும், தனித்தனியாக ஸ்கொயர் போடணும். 2 ஸ்கொயர் இன்டூ m ஸ்கொயர் இன்டூ மைனஸ் 3mn. ஓகேங்களா? இப்போ வெரி சிம்பிள். இங்கே இருக்க சைன் எல்லாம் ஃபஸ்ட்டு மட்டும் எடுத்துருங்க, சைன்ஸ் எல்லாம் மட்டும் தனியாக எடுத்து எழுதிருங்க. ஃபஸ்ட் டேர்மோட சைன் என்ன, மைனஸ். செகண்ட் டேர்மோட சைன் என்னது, 2m த ஹோல் ஸ்கொயரோட சைன் ப்ளஸ். தேர்ட் டேர்ம் என்னது, மைனஸ் 3mn, அதோட சைன் என்னது, மைனஸ் போட்டுக்கோங்க. இன்டூ பெருசாக போட்டுட்டு இப்போ அதில் இருக்க நம்பர்ஸ்லாம் மட்டும் எழுதுங்க. சைன் போடணுன்ட்டு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம முன்னாடி சைன் போட்டோம் பார்த்தீங்களா, அதனால சைன் மறுபடியும் போட தேவையில்லை. ஃபஸ்ட் டேர்ம் 2, செகண்ட் டேர்ம் என்னது 2 ஸ்கொயர். 2 ஸ்கொயர்னு என்னது, 2 இன்டூ 2ன்னு அர்த்தம். 2 2s are 4. ஓகேங்களா? இன்டூ 3. சைன் போட தேவையில்லை, ஏன்னா நம்ம முன்னாடியே போட்டாச்சு, பார்த்துக்கோங்க. அடுத்தது இன்டூ, இப்போ இந்த எம் என்னெல்லாம் இருக்குல்ல அதை தனியாக எழுதலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டேர்மில் வெறும் m மட்டும் இருக்குது, செகண்ட் டேர்மில் m ஸ்கொயர் இருக்குது, தேர்ட் டேர்மில் வெறும் m இருக்குது, இன்டூ இப்போ என்னெல்லாம் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட் டேர்மில் n இருக்குது,
செகண்ட் டேர்மில் n இருக்கா? இல்லை, விட்டுடுங்க. தேர்ட் டேர்ம் போங்க, n இருக்கா? ஓகே, அந்த எண்ணையும் எழுதிக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணும், இந்த சைன்ஸை கேல்குலேட் பண்ணுங்கள், இன்ட்டு பண்ணுங்கள். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஓகேங்களா? அதனால் ப்ளஸ் 2 4s are 8, 8 into 3 எவ்வளோ? 24, 24. இங்கே பாருங்கள், m மட்டும் கொடுத்து மேலே எதுவுமே, இங்கே பாருங்கள், இங்கே பவர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி இங்கே எங்கேயுமே பவர் கொடுக்கல. அப்போனா நம்ம இதை 1ன்ட்டு எடுத்துக்கணும். சரிங்களா? இங்கேயும் 1 போட்டுக்கலாம். இப்போ இங்கே எவ்வளோ இருக்குது? இந்த டிஜிட்ஸை மட்டும் ஆட் பண்ணுங்கள். எம்மை வந்து காமனாக எழுதிக்கோங்க. இந்த டிஜிட்ஸை மட்டும் ஆட் பண்ணுங்கள். 1 + 2 எவ்வளோ? 3, 3 + 1 எவ்வளோ? 4. அதனால m to the power of 4. இங்கேயும் அதே மாதிரி பாருங்கள், n மட்டும் கொடுத்துருக்காங்க, மேலே நம்மளுக்கு பவர் எதுவும் கொடுக்குறதால நம்ம 1 போட்டுக்கணும். இப்போ இது மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 + 1 எவ்வளோ? 2. என்ன காமனாக எடுத்துகிட்டு பவர் 2. இப்படி தான் நம்ம இந்த சம் போடணும். புரியுதுங்களா? ஓகே, இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் போயிட்டோம். ஃபஸ்ட்டு இதை மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. நம்ம சம் போடும்போது நம்ம இதை மறுபடியும் லாஸ்ட்டாக வெரிஃபிகேஷன், இது வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக, லாஸ்ட்டாக வெரிஃபை பண்ணுறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, இதை ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ப்ராடக்ட்னால இன்டூ பண்ணணும். 3x² into -3xy³ into x²y². இப்போ என்ன பண்ணுவீங்க, இப்போ வெறும் சைன் எல்லாம் மட்டும் தனியாக எழுதுவீங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு மெத்தட் சைன் எல்லாம் தனியாக எழுதுது. ஃபஸ்ட்டு டேர்மோட சைன் என்னது? ப்ளஸ். செகண்ட் டேர்மோட சைன் மைனஸ். தேர்ட் டேர்மோட சைன் ப்ளஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சம் போடும்போது கன்ஃபியூஸ் ஆகாமல் ஈஸியாக போடலாம். செகண்ட் என்ன பண்ணுவீங்க, வெறும் நம்பர்ஸில் மட்டும் எழுதுவீங்க, சைன் தேவையில்லை. 3 into 3 into எதுவுமே இல்லை 1, இல்லை போடாமல் கூட இருக்கலாம், பிரச்சனை இல்லை. அடுத்தது என்ன எழுதுவீங்க, டேர்ம்ஸில் மட்டும் எழுதுவீங்க. mn xy என்ன இருந்தாலும் எழுதிடுங்க. எக்ஸ் இருக்குல்ல, அதனால எக்ஸை ஃபஸ்ட்டு எழுதிடலாம். x² இருக்குது ஃபஸ்ட் டேர்மில், செகண்ட் டேர்மில் வெறும் எக்ஸ் இருக்குது, தேர்ட் டேர்மில் x² இருக்குது. y என்ன இருக்குது, ஃபஸ்ட் டேர்மில் வெறும் y தான் இருக்குது, செகண்ட் டேர்மில் y³ இருக்குது, தேர்ட் டேர்மில் y² இருக்குது. இப்போ நம்மளுக்கு ரொம்ப ஈஸி ஃபார்முலேட் பண்ணுறது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ், மைனஸ், மைனஸ். 3 3s are 9, 9 1s are 9. ஓகேங்களா? -9. இங்கே பாருங்கள், இந்த எக்ஸில் எதுவுமே இல்லைனால நம்ம 1 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 + 1 என்னது? 3. 3 + 2 5. x to the power of 5, y to the power of, இங்கே 1 சேர்த்துக்கலாம். 1 + 3 4, 4 + 2 5 6, y to the power of 6. அதனால் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு சைனு போட்டுருங்க, அப்புறம் நம்பர் எழுதுங்க சைன் இல்லாமல், அப்புறம் mn xy என்னென்ன இருக்கோ தனித்தனியாக எழுதிக்கோங்க. லாஸ்ட்டாக மல்டிப்ளை பண்ணோன்னே நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஆன்சர் கிடைக்கும். இந்த மாதிரி வெரிஃபை பண்ணி போடும்போது உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், கன்ஃபியூஷனை தவிர்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேர்ட் சம்மில் நம்ம பார்க்குறோம். இஃப் L is equal to 4 into P into Q square, B is equal to -3 P square Q, H is equal to 2P cube Q cube, then find the value of L into B into H. இந்த மாதிரி உங்களுக்கு எப்பவுமே கொடுத்தா என்ன பண்ணணும், நீங்கள் இந்த கிவனை மட்டும் பாருங்கள், இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ L into B into H தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு என்ன கிவன் கொடுத்துருக்காங்க, L is equal to 4PQ square, B is equal to -3P square Q, H is equal to 2P cube Q cube. இப்போ L into B into H ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி பண்ணோன்னா L into B into H, நம்ம செகண்ட் சம் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் பண்ணணும். is equal to 4PQ square into -3
p square cube into 2p cube q cube. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுவீங்க? சைன்லாம் தனியாக எடுத்துடணும், நம்பர்லாம் தனியாக எடுத்துடணும். என் கூடயே சேர்ந்து போடுங்க பார்க்கலாம். ப்ளஸ் செகண்ட் டேர்மோட மைனஸ் தேர்ட் டேர்மோட இது ப்ளஸ். இப்போ நம்பர்ஸ் எல்லாம் மட்டும் எழுதணும் சைன் இல்லாமல். 4 into 3 into 2. இப்போ p எல்லாம் எழுதிக்கலாம். p into செகண்ட் டேர்மில் பாருங்கள் p ஸ்கொயர்னு கொடுத்துருக்கு. தேர்ட் டேர்மில் என்ன கொடுத்துருக்கு? p கியூப்னு கொடுத்துருக்கு. எழுதிக்கோங்க. க்யூவில் என்ன கொடுத்துருக்கு? q ஸ்கொயர் கொடுத்துருக்கு ஃபர்ஸ்டில். செகண்ட் வெறும் q கொடுத்துருக்கு. தேர்டில் வெறும் q கியூப் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இப்போ சைன் எல்லாம் மட்டும் நம்ம தனியாக எழுதிக்கலாம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இஸ் மைனஸ். 4 3s are 12, 12 2s are எவ்வளோ? 24. ஓகே, இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் டேர்மில் பாருங்கள் p மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணிப்போம்? எப்பவுமே போல் 1 ஆட் பண்ணிப்போம். 1 + 2 என்னது? 3. 3 + 3 6. p காமனாக எடுத்துக்கிட்டு எவ்வளோ வந்தது? ஆட் பண்ணும்போது பவர் எல்லாம் 6 வந்தது. அதனால 6 போட்டுக்கோங்க. இங்கே 2 இருக்குது, q ஸ்கொயர் இருக்குது. ஆனால் செகண்ட் ஒன்ல எதுவுமே இல்லாததால அதே மாதிரி 1 போட்டுக்கலாம். 2 + 1 எவ்வளோ? 3. 3 + 3 6. வெரி குட். ஸோ க்யூவை மட்டும் காமனாக எடுத்துகிட்டு 6 தான் பவர். ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். அதனால் இந்த சைன், நம்பர், mn, அதுக்கப்புறம் மல்டிப்ளை, இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கனாலே, இங்கே பாருங்கள், இந்த இம்பார்ட்டண்ட்டான மெத்தட் இது யூஸ் பண்ணாலே நீங்கள் எல்லா சமயம் போட்டுடலாம். ஓகே, இப்போ நம்ம 4th சம் பார்க்க போகிறோம். எக்ஸ்பேண்ட். சரிங்களா? முன்னாடியே நம்ம ஒன்று படித்தோம் பார்த்தீங்களா? நோட்டில் என்ன படித்தோம்? x into a + bன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம்? அந்த x வச்சு வெறும் a மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் x into b பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இப்போ ஃபாலோவிங் சம்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன எழுதுவீங்க? கொஸ்டின் அப்படி காப்பி பண்ணிக்கோங்க. 5x into 2y - 3 அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு, இப்போ 5 இங்கே எவ்வளோ டேர்ம் இருக்குது? 2 டேர்ம் இருக்குது. இது ஒரு டேர்ம், -3 ஒரு டேர்ம். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுவீங்க? 5x into 2y ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுவீங்க. 5x into ப்ராக்கெட் உள்ள போட்டுக்கோங்க, ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. 2y ப்ளஸ் திறந்துக்கிட்டு 5x into -3. 5x into -3. இப்போ என்ன பண்ணுவீங்க? ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் எல்லாம் மட்டும் தனியாக எழுதிடுங்க, இல்லை சைன்ஸ் எல்லாம் மட்டும் தனியாக எழுதிடுங்க. இந்த ரெண்டோட சைன் என்னது? ப்ளஸ் தான். நம்மளுக்கு தெரியும் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் என்னது? ப்ளஸ் தான். அப்படி இந்த பாருங்கள், இந்த 2 டிஜிட்ஸ் இருக்குது. இதோட சைன் ஒரே மாதிரி ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் தனியாக சைன் போட தேவையில்லை. ஓகேங்களா? அப்படி சப்போஸ் ஒரே ஒரு சைன் ப்ளஸ்ஸாக இருந்து ஒரு சைன் மைனஸாக இருந்ததுன்னா அப்போ நீங்கள் போட்டுட்டு மல்டிப்ளிகேஷன் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ரெண்டும் ப்ளஸ்ஸாக இருக்கிறதால டிஜிட்ஸை மட்டும் எழுதலாம். 5 into 2, அப்புறம் ஒரு x இருக்குது, அப்புறம் ஒரு y இருக்குது. தனித்தனியாக எழுதிக்கலாம். ப்ளஸ் இங்கே பாருங்கள் 5 into -3, அதுக்கப்புறம் ஒரே ஒரு x இருக்குது. அதனால் இந்த ஒரே ஒரு எக்ஸை மட்டும் எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்ணுவோம்? 5 2s are 10. 10 xy இருக்கிறதால அப்படியே போட்டுக்கோங்க, எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. ப்ளஸ் 5 3s are 15. மைனஸ் இருக்கிறதால -15 ஆகும். -15x. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுவோம்? 10xy ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது? மைனஸ். அதனால் மைனஸ் காமனாக போட்டுட்டு 15x. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம மற்ற சம் போட போகிறோம். இப்போ நம்ம செகண்ட் சம்மும் அதே மாதிரி தான் போட போகிறோம். -2p into 5p square plus -2p into -3p plus -2p into 7. ஓகேங்களா? இப்போ அடுத்தது என்ன பண்ணுவோம்? சைன் எல்லாம் மட்டும் தனியாக எழுதிடணும். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் 2 into 5
p into p square plus minus into minus 2 into 3 p into p plus minus into plus 2 into 7 அதுக்கப்புறம் ஒரே ஒரு p. இப்போ என்ன பண்ணுவீங்க, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2 5s are 10, இங்கே p1 1 plus 2 3, p காமன் எடுத்துட்டு 3 மேலே போடணும். அடுத்தது இந்த ப்ளஸ் அப்படியே கீழே இருக்கணும். ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் இங்கே போட்டாச்சு. 2 into 3 6 2 3s are 6, p into p p1 p1 1 plus 1 2 p square plus minus into plus minus bracketல minus போட்டுக்கலாம். 7 2s are 14, p ஒரே ஒரு p தான் இருக்கு p1, அதனால p ன்னு மட்டும் எழுதிக்கலாம். இப்போ minus 10 p cube plus 6p square, இங்கே ரெண்டு சைன் இருக்குல்ல, ப்ளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு, அதனால நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் மைனஸ், மைனஸ் 14p. அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ நம்ம தேர்ட் சம் போட போகிறோம். அதே மாதிரி முன்னாடி போட்ட சம் மாதிரி 3mn இன்ட்டு m cube n cube plus 3mn into minus 5m square n plus 3mn into கடைசி டேர்ம் எது 7mn square. இங்கே பாருங்க, இது ரெண்டுமே வந்து ப்ளஸில் இருக்கிறதால நம்ம ப்ளஸ் மைனஸ்ன்னு தனியாக எழுத வேண்டாம். 3 into m into m3 n into n3 plus இது வந்து ஒரு ப்ளஸ் இருக்கு ஒரு மைனஸ் இருக்கு, அதனால நம்ம எழுதிக்கலாம். இந்த ப்ளஸ் பெருசாக போடுங்க, நடுவில் இருக்க ப்ளஸ் பெருசாக இருக்கட்டும், அதுதான் நம்மளுக்கு வந்து டிவைட் பண்ணுது இந்த ரெண்டு டேர்ம்ஸும். 3 into 5 plus into minus m into m2 n into n plus பெருசா போடுங்க 3 into 7 m into m into n into n square. இப்போ நம்ம எல்லாத்தையும் எழுத போறோம். 3 m1 plus m3 1 plus 3 4, m காமன் எடுத்துட்டு 4 போடணும் மேலே. இங்கே 1 plus 3 4, என்ன காமன் எடுத்து 4 போடணும். ப்ளஸ் 3 5s are 15 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது மைனஸ், அதனால மைனஸ் 15 உள்ளே போட்டுக்கோங்க. m காமன் எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு m1 1 plus 2 3, so m to the power of 3 1 1, அதனால n to the power of 1 plus 1 2 plus 3 7s are 21 m1 m to the power of 1, அதனால m காமன் எடுத்துட்டு m to the power of 2 n to the power of 1 plus 2 3. இப்போ நம்மளுக்கு முடிஞ்சிருச்சுன்னு கிடையாது, இங்கே ரெண்டு சைன்ஸ் இருக்கு, அதனால இந்த ரெண்டு சைனை நம்ம என்ன பண்ணோம், ஒரே சைனாக எழுதணும். 3 m to the power of 4 n to the power of 4 plus into minus is minus 15 m cube n square plus 21 m square n cube. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் தேர்ட் சப்டிவிஷனை போடணும். ஃபோர்த் சப்டிவிஷனில் மைனஸ் நம்மளுக்கு எங்கேயுமே இல்லை, அதனால டைரெக்டாக போட்டுடலாம், நம்பரும் இல்லை அதில்.
ஸோ எக்ஸ் ஸ்கொயரையும் எக்ஸையும் பண்ண என்ன ஆகும், ஸ்கொயர் வந்து 2, இது வந்து 1, ஸோ 1 + 2 3 எக்ஸ் கியூப், அப்புறம் இந்த ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் எவ்வளோ, எக்ஸ் ஸ்கொயர் ஒய், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த தேர்ட் ஒன் நீங்களே சொல்லலாம், எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஜெட் எவ்வளோ, எக்ஸ் ஸ்கொயர் ஜெட், அவ்வளோதான். ஓகேங்களா, ஃபஸ்ட் டேர்ம் முடிச்சாச்சு. இப்போ நம்ம செகண்ட் டேர்ம் போகலாம். ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் எவ்வளோ, ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரும் ஒய்யும் என்ன ஆகும், இது 2 இது 1. ஓகேங்களா, ஒய் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதால தான் நம்ம அதை பண்ணணும். இங்கே ஒய் எக்ஸ் இருக்குல்ல, எக்ஸ் இந்த மாதிரி 1 போட்டு பண்ணலாம், ஆனால் இது வேறு, எக்ஸ் வேறு ஒய் வேறு. ஆனால் செகண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா ஒய் சிமிலராக இருக்குல்ல, காமன் ஒய், அதனால் ஒய்யை காமனாக எடுத்துகிட்டு 2 + 1 3 ஒய் கியூப் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஜெட் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர் எக்ஸ், இங்கே மைனஸ் இருக்கிறதால மைனஸ், ப்ளஸ் போட்டு நம்ம இங்கே மைனஸ்னு தனியாக எழுதுவோம் முன்னாடி சம்லலாம். ஆனால் இப்போ எப்படி இருந்தாலும் நம்ம ப்ளஸ் போடும்போது இங்கே நம்ம மைனஸ் போட்டால் நம்மளுக்கு என்ன ஆகும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான் ஆகும். அதனால மைனஸ் ஜெட் ஸ்கொயர் ஒய், மைனஸ் இருக்கிறதால மைனஸ் ஜெட் கியூப். ஓகேங்களா, இப்படி தான் நம்ம இந்த சம்மை போடணும். இது வரைக்கும் நம்ம படித்தது இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், எப்பவுமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 செகண்ட் சம் போட்டோம், தேர்ட் சம் போட்டோம், ஃபோர்த் சம் போட்டோம். இப்போ இந்த 3 சம்மையும் நம்ம இதுக்கு மேலேயும் கண்டினியூ பண்ணால் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால நான் மறுபடியும் அப்லோட் பண்ணுற வீடியோ, இந்த 3 சம்மையும் அடுத்த வீடியோ வர வரைக்கும் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. இப்போ எழுதி போட்ட இந்த சம்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அட்டாச் பண்ணி வைக்கிறேன். அதனால உங்களுக்கு கிளாஸ் நோட்ஸ் வந்து தேவைப்பட்டதுன்னா எப்போவுமே இது வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இன்னையோட கிளாஸ் அவ்வளோதான். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, மேக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா 100 on 100 இருக்குது தான் நம்மள எல்லாரோட கோல். தேங்க்யூ.